ஆத்ம சமர்ப்பணம். ஓம் ஸ்வரூப நிரூபண ஹேதவே ஸ்ரீகுரவே நம. விருச்சிகம் ராசிக்கான கார்த்திகை மாத ராசி கட்டம். உங்கள் ஜென்மத்திலே லக்னம், சூரியன், புதன் ஆகிய 3 கிரகங்கள் இணைவு பெற்று நிற்கிறது. லக்னமும் சூரியனும் நின்ற நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது. புதன் நின்ற நட்சத்திரம் கேட்டை சுயசாரம் வாங்கியிருக்கிறது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனுசிலே சுக்கிரன் என்ற நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் சுயசாரம் வாங்கியிருக்கிறது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான சுகசானத்திலே சனி என்ற நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் ராகுசாரம் வாங்கியிருக்கிறது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான மீனத்திலே ராகு என்ற நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி சாரம் வாங்கியிருக்கிறது. உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானமான ரிஷபத்திலே சந்திரன், குரு ஆகிய 2 கிரகங்கள் இணைவு பெற்று நிற்கிறது. சந்திரன் என்ற நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் சூரியன் சாரம் வாங்கியிருக்கிறது. குரு என்ற நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் சந்திரன் சாரம் வாங்கியிருக்கிறது. உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்திலே கடகத்திலே செவ்வாய் நீச்ச செவ்வாய் நின்ற நட்சத்திரம் பூச நட்சத்திரம் சனியின் சாரம் வாங்கியிருக்கிறது. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான கன்னியிலே கேது நின்ற நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் சூரியன் சாரம் வாங்கியிருக்கிறது. இது இந்த மாதத்திற்கான ராசி கட்ட நிலவரம். விருச்சிகம் ராசிக்கான கார்த்திகை மாத கோச்சார கிரக நகர்வுகளை ஆய்வு செய்யும் பொழுது 1, 2, 4, 5 மற்றும் 7, 9 ஆகிய பாவகங்கள் வலுவாக இயங்குகிறது. இப்போது உங்கள் ராசியிலே லக்னம், சூரியன், புதன் ஆகிய 3 கிரகங்கள் இணைவு பெற்று நிற்கிறது. இந்த 3 கிரகங்கள் இணைவு பெற்றாலும் லக்னமும் சூரியனும் விசாகம் நட்சத்திரத்திலே நின்று குரு சாரம் வாங்கியிருக்கிறது. புதன் கேட்டை நட்சத்திரத்திலே நின்று சுயசாரம் வாங்கியிருக்கிறது. என்றாலும் கூட உங்கள் ஜென்மத்தை குரு சமசப்தமமாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான ரிஷபத்திலே நின்று பார்ப்பதினால் உங்களுக்கு இந்த காலகட்டத்திலே மன மகிழ்ச்சி இருக்கும். எடுத்த காரியம் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை உருவாகும். உங்கள் முகத்திலே ஒரு நல்ல பொலிவு தெரியும். மேலும் கனவுகள் நல்ல கனவுகளாக வரும். அந்த கனவுகள் அனைத்தும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மன மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. நீங்கள் எடுத்த காரியத்திலையும் ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையிலேயே செய்வதனால் அனைத்தும் உங்களுக்கு நல்ல பலனையே தரும். 2ஆம் பாவகம் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் தனுசின் அதிபதி குரு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருப்பது 2லே சுக்கிரன் நிற்பதும் அந்த சுக்கிரன் பூராடம் நட்சத்திரத்தில் நின்று சுயசாரமும் வாங்கியிருப்பது. அப்போது குடும்பம் வாக்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பத்திலே ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும். உங்களுடைய உற்றார் உறவினர்கள் உங்கள் குடும்பத்தை சார்ந்த குழந்தைகளோ தாய் தந்தையர்களோ மனைவியோ கணவனோ அனைவரும் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலையை உருவாக்கி தருவார்கள். பிரச்சனைகள் இருக்காது. எந்த ஒரு தேவையில்லாத பேதங்களும் எந்த ஒரு கஷ்டத்தையோ சண்டையோ ஏற்படுத்தாது. குடும்ப சூழ்நிலை நல்ல மகிழ்ச்சிகரமாக இருக்கும். இந்த வாக்குன்னு எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் அனைத்தும் அடுத்தவர்களை பாதிக்காத வண்ணம் சந்தோஷப்படுத்தக்கூடிய மாதிரியான பேச்சுக்கள் இருக்கும். தேவையில்லாத பேச்சுக்கள் நீங்கள் குறைச்சிக்குவீங்க. அப்போது அந்த வாக்கிலே ஒரு தெளிவு இருக்கும். உங்கள் பேச்சிலே ஒரு இனிமை இருக்கும். இதெல்லாமே உங்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலையும் இந்த பேச்சினால் உங்களுக்கு நல்ல ஒரு சுற்றுச்சூழ்நிலையும் உருவாக்கி தரும். இந்த தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வரவேண்டிய பண வரவுகள் அது எல்லாமே இந்த காலகட்டத்திலே தட்டி போகாமல் தடைபடாமல் உங்களுக்கு வந்து சேரும். 4ஆம் பாவகம் கும்பத்திலே நின்ற சனி நிற்கிறார். அந்த சனி நின்ற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சதயம் ராகுசாரம். அப்போது இந்த 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். அப்போ அந்த சுகஸ்தானத்திலே சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படும். பிரயாணத்திலே சிறு சிறு காயங்கள் சிறு விபத்துகள் ஏற்படுவதற்கான அமைப்பு உண்டு. கவனமாக இருக்கணும். அதாவது இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட ஆயுதங்களாலும் காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்திலே உங்கள் பிரயாணத்திலே கவனம் இருக்க வேண்டும். மேலும் எங்கேயாவது போய் வந்தீங்கனாலும்
மிகவும் கவனமாக சென்று வர வேண்டியது அவசியம். பால் பசு விருத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பசு பால் விருத்தி இந்த காலகட்டத்தில் தடைப்படும். சனி நாளிலே நிற்பதனால் கால்நடை வளர்ப்பவர்களுக்கு அந்த கால்நடைக்கு மாறி மாறி உடல்நல கோளாறு, அந்த கால்நடைகளுக்கு தேவையில்லாத நோய் தொந்தரவுகளால் பாதிப்பு, அதற்கு நீங்கள் நிறைய செலவுகள் செய்வதற்கான அமைப்பு ஏற்படும். எதிர்பார்த்த அளவுக்கு கால்நடைகளால் வருமானமும் இருக்காது, பாதிப்புகள் தான் அதிகமாக தரும். மேலும் மருந்து வகைகளுக்கு நிறைய செலவாகும். இந்த மருந்து வாங்கி ஏற்கனவே நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க, ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனைக்காக உங்களுக்கு ஏற்கனவே மருத்துவ செலவு இருந்ததென்றால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மருத்துவ செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த மருந்து வகைகளுக்கு அதிகமாக செலவு செய்யக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி தரும். தாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாயுடைய உடல் நலத்திலே சிறு சிறு பாதிப்புகள் இருந்துக்கிட்டே இருக்கும். தந்தையை பற்றிய கவலைகளும் இருக்கும். இந்த 2 பேருக்கூடையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப அவசியம். 5ஆம் பாவகம் அப்படின்னா பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயத்திலே ராகு நிற்கிறது மீனத்திலே. ராகு நின்ற நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம், சனி சாரம் வாங்கியிருக்கிறது. அப்போது அந்த 5 கூடைய அமைப்புகள் அனைத்திலுமே ராகு பாதிப்பு தான் தருவார். புத்திர தாமதம், அந்த குழந்தைகளால் பிரச்சனை, இந்த குழந்தைகள் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை இழுத்துட்டு வருவாங்க, அவர்களை நினைத்து கவலைப்படக்கூடிய அமைப்பை தரும். மேலும் இந்த பத்திரிகை துறை, பேச்சை தொழிலாக கொண்டவர்கள், இவர்களுக்கெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்த மாதிரியான பலன்கள் இருக்காது. நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வருமானமும் இருக்காது, எதிர்பார்த்த மாதிரியான முன்னேற்றமும் இருக்காது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதுவாக இருந்தாலும் அதை கொஞ்சம் தாமதப்படுத்துவது நல்லது. பூர்வீக சொத்து, பூர்வீகத்திலிருந்து கிடைக்கப்பட வேண்டிய சொத்துல வில்லங்கம் இருந்தால் அது மேலும் தாமதப்படும். கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் எதுவுமே உங்களுக்கு கிடைக்கப்படாது. எல்லாமே தாமதப்பட்டுக்கிட்டே போகுமே தவிர நினச்ச நேரத்தில் கிடைக்கவே கிடைக்காது. மேலும் 7ஆம் பாவம், 7ல் குரு நிற்பது ஒரு நல்ல யோக காலம்னு சொல்லலாம். அதாவது இந்த காலகட்டத்தில் வியாழ நோக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. 7லே குரு இருப்பது, திருமண தடை தாமதம் இருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் கைகூடி வரும். அது உங்களுக்கு அந்த திருமண வயதானால் உங்களுக்கு திருமணம் நடக்கும். இந்த காலகட்டத்திலே நீங்கள் திருமணம் செய்வது உங்களுடைய கணவனுக்கு அல்லது மனைவிக்காக இருந்தாலும் தீர்க்க சுமங்கலி என்ற யோகத்தை தரும். அப்போது நீங்கள் ஆணாக இருந்து பெண்ணை திருமணம் செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த தீர்க்க சுமங்கலி யோகம் உங்கள் மனைவிக்கு கிடைப்பதனால் உங்களுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கப்பெறும். அதே பெண்ணுக்கு இருந்து திருமணம் செய்தாலும் அவருடைய கணவனுக்கு தீர்க்க ஆயுள் கிடைக்கப்பெறும். அப்போது தீர்க்க சுமங்கலி என்ற ஒரு நல்ல யோகத்தை தரக்கூடிய அமைப்பு இந்த 7ல் குரு நிற்பது. இந்த காலகட்டத்திலே திருமணம் நடத்துவது மிகவும் ஒரு நல்ல பலனை தரக்கூடிய அமைப்பு. இதுவரை தடை தாமதப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கும் திருமணம் நடந்தேறும். மேலும் உங்களுக்கு விருச்சிக ராசி, ஆனால் நமக்கு குழந்தைகளுக்கு தான் திருமணம் நடக்கலை, லேட் ஆகுது. இந்த காலகட்டத்திலே அது நடந்தேறும். அதாவது உங்கள் யோகத்தினால் உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் நடத்தக்கூடிய யோகத்தை தரும். அதாவது உங்களுக்கு விருச்சிக ராசி, ஆனால் உங்கள் குழந்தைகளுக்கு திருமணம் தடை தாமதம் ஆகிக்கிட்டே இருந்து வருத்தப்பட்டவங்களுக்கு நீங்கள் அந்த திருமண காரியத்தை நடத்தக்கூடிய யோகத்தை தரும். மேலும் இந்த கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும், நல்ல லாபத்தை தரும். இந்த கூட்டு தொழில் சிறப்பாக நடக்கும். இந்த கூட்டு தொழிலிலே பார்ட்னர்ஷிப்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்போது கூட்டாளிகளுடன் நல்ல இணக்கமான சூழ்நிலை, அந்த ஒரு கூட்டாளிகளினுடைய அமைப்பு மேலும் வலுப்படக்கூடிய அமைப்பையே தரும். கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கும். இந்த கணவன் மனைவி இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஏற்கனவே பிரச்சனையால் பிரிவிலே இருந்தவர்களும் ஒன்றிணைவதற்கான அமைப்பை தரும் இந்த 7ல் நின்ற குரு. மேலும் 9ஆம் பாவகம் வலுவாக இயங்குது. இந்த உங்கள் ராசிக்கு 9 குடையவன் சந்திரன் 7லே உச்சத்தில் இருப்பது. அப்போ அந்த பாக்கியஸ்தானம் என்று சொல்வது, ஆனாலும் அங்கே செவ்வாய், நீச்ச செவ்வாய் நின்று பூசம் நட்சத்திரத்திலே சனி சாரம் வாங்கியிருக்கிறது என்றாலும் கூட அந்த ராசிநாதன் குருவுடன் இணைவு பெற்று உங்களுக்கு சப்தமஸ்தானமான 7லே நிற்பதனால்
உங்களுக்கு பூர்வீகமாக வர வேண்டியது, தந்தை வழி வர வேண்டியது, தந்தை சொத்து உங்களுக்கு வர வேண்டியிருக்கு, தந்தையால் ஏதாவது ஒரு பலன் கிடைக்க வேண்டியிருக்கு, பண உதவியாக இருக்கட்டும். மேலும் எந்த ஒரு காரணத்துக்காக அவர் மூலம் நீங்கள் எதையாவது ஒன்று சாதிக்கணும், அவர் மூலம் கிடைக்க வேண்டியது இந்த காலத்தில் கண்டிப்பாக நம்ம எப்படியும் வாங்கிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக தந்தையினுடைய முழு உதவியும் முழுமையான சப்போர்ட்டும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும். மேலும் அன்னதானம் நடத்துவது, அன்னதானம் நீங்கள் கலந்துக்குவது, அது மாதிரியான ஒரு அமைப்பையும் தரும். கோவில்களுக்கு, புண்ணிய ஸ்தலங்களுக்கு, தீர்த்த யாத்திரைகளுக்கு கண்டிப்பாக பிரயாணம் செய்யக்கூடிய அமைப்பை தரும். நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களை கொண்டு போயிடும். நீங்கள் இந்த மாதத்தில் எந்த ஒரு ப்ரோக்ராம் பண்ணலை, இந்த மாதத்தில் எந்த ஒரு கமிட்மெண்ட் இல்லை, கோயில் போகிற மாதிரி எண்ணமே இல்லை அப்படின்னு நினச்சவங்களுக்கு கூட நீங்களே உங்களை அறியாமல் நீங்கள் கோயில்களுக்கு, புண்ணிய ஸ்தலங்களுக்கு, தீர்த்த யாத்திரைகளுக்கு சென்று வரக்கூடிய அமைப்பை கண்டிப்பாக தரும். இதன் மூலமும் உங்களுக்கு தடை பிரச்சனைகள் எல்லாமே நீங்கக்கூடிய அமைப்பை தரும். எதிர்பார்த்த மாதிரியான நல்ல பலன்களே கிடைக்கப்பெறும். இதுவரை மேலே சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார கிரக நகர்வுகளின் அடிப்படையிலே சொல்லப்பட்ட பலன்கள் என்றாலும் கூட உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் இன்றைய தேதிப்படி நடக்கக்கூடிய திசை என்ன, புத்தி என்னன்னு தெரிஞ்சு அதற்கான பரிகாரங்கள் செய்வதன் மூலம் சிறப்பான பலன்களை பெற்றிடலாம். இதற்கு முன்பு வந்த பதிவு, அடுத்து வரக்கூடிய பதிவை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. ஓம் சிவாய நம.